இதுக்கான அர்த்தம் என்ன? வேற வழியில சொல்றேன். பரலோக ராஜ்யமானது நல்ல முத்துக்களை தேடுற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். கவனமா கேளுங்க. ஏன்னா இது இனம் மத பாகுபாடு இல்லாம நீங்க எல்லாரும் அடையக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அதன் அருமையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பெற்றுக்கொள்ள உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் விற்பது தகுதியா இருக்கும். மத்தவங்களுக்கு நீங்க செய்வது மதியீனமாக தெரியலாம். உங்க வாழ்நாள் முழுசும் நீங்க சேமிச்சதா அதற்குன்னு கொடுக்கும் போது மற்றவர்களை விட உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மறைந்திருக்கும் அந்த புதை பொருளின் மதிப்பு அது எல்லாத்தையும் மதிப்பானதாக. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அச்சமயம் அடையத்தக்க மரமாகும்.